ஒரு கடிதம் ஒன்று நேயர் எழுதியிருக்கார். டாக்டர் வணக்கம், என் பெயர் ராஜா, வயது 30. என் மனைவி பெயர் லட்சுமி, வயது 28. திருப்பூரிலிருந்து எழுதுகிறோம். எங்களுக்கு திருமணம் முடிந்து 4 வருடங்கள் ஆகிறது. இன்னும் குழந்தை இல்லை. டாக்டரிடம் பரிசோதனைக்கு சென்றோம். எனக்கு அணுக்கள் குறைவாகவும் அசைவு குறைவாகவும் இருக்கின்று மாத்திரை 2 மாதத்திற்கு எழுதி கொடுத்தார். 2 மாதம் மீண்டும் விந்து சோதனை செய்தோம். இம்ப்ரூவ்மெண்ட் மீண்டும் இல்லை. ஸ்கேன் செய்ய வேண்டும் என்றார். ஸ்கேன் செய்தோம். அதில் இடது விதையில் நரம்பு வீக்கம் இருப்பதாகவும் அதை ஆபரேஷன் செய்து சரி செய்ய வேண்டும் என்றார். எங்களுக்கு ஆபரேஷன் செய்து கொள்ள பயமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது. அப்படி செய்து கொண்டால் குழந்தை நலமாக பிறக்குமா, இல்லை குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மீண்டும் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளும் போது வலியோ என்ற பிரச்சனைகளோ எதுவும் இருக்காதா? இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் செஞ்சுட்டா அது வேறு எதுவும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காதா? எனக்கு இப்போதைக்கு வலி கஷ்டம் எதுவும் இல்லை, ஆனால் ஆப்ரேஷன் செய்த பிறகு இப்போது போலவே பிரச்சனை இல்லாமல் இருப்போமா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அதாவது உங்களுக்கு விந்தணுக்கள் குறைவாக இருக்குது, அது ஊர்ந்து போகிற தன்மை குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா 20 மில்லியன் 1 ml விந்து திரவத்துக்கு 2 கோடி அணுக்களாவது இருக்கணும். அதில் 50% நல்லா ஊர்ந்து போகிற அணுக்களாக இருக்கணும். ஒரு 50% உயிருள்ளதாக இருக்கணும். ஒரு 30% உருச்சிதைவு இல்லாமல் இருக்கணும். விந்து வெளியேற்றுற அளவு 2 ml இருக்கணுன்றது தான் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கைட்லைன்ஸு. இப்போ இது கம்மியாக இருக்குது அப்படின்னா டாக்டர்கள் அடுத்த டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க. ஹார்மோன்கள் எப்படி இருக்குது, வேரிகோசில் எதுவும் இருக்கான்னு பார்ப்பாங்க. வேரிகோசில் பிரச்சனை உங்களுக்கு சிவியராக இருக்குது, கிரேட் 3 அந்த மாதிரி இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை செய்யலான்னு டாக்டர்கள் சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் தான் அது காமனாக வரும், ரைட் சைடில் விட. லெஃப்ட் சைடில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம், ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. சரி, ஆப்ரேஷனே வேண்டான்னா இருக்கிற விந்தை வச்சு நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். ஐயுஐன்ற முறை இருக்குது. அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா ஐவிஎஃப், இக்ஸின்னெல்லாம் முறைகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். இந்த அறுவை சிகிச்சை செய்தால் எனக்கு தாம்பத்திய உறவில் பிரச்சனை வருமா, வலி இருக்குமானா அதெல்லாம் பொதுவாக இருக்காது. ரொம்ப ரேராக யாருக்காவது 1000ல் ஒருத்தருக்கு வரலாம். பொதுவாக பெரிய அளவுக்கு இதில் பிரச்சனைகளே இருக்காது. நீங்கள் எளிமையாக அந்த அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக்கலாம். அறுவை சிகிச்சை செய்தால் தான் ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம். அறுவை சிகிச்சை செய்யலைன்னா விந்தணுக்கள் அந்த வேரிகோசில் விந்தணுக்களுடைய தரத்தை குறைக்கும். இப்போது நேர் தொடர்ந்து தொடர்பில் உள்ளார். வணக்கம். ஹலோ சார், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோங்க சார். கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சுதாங்க. சுதா பேசுகிறீங்கம்மா. உங்களுடைய கேள்விகள் என்னங்கிறத டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்கள். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள். இப்போ 7 மந்த்ஸ் நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க சார். சரிங்க. இது உடலுறவு வச்சுக்கிட்டா தான் நார்மல் இதாகுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லிக்கலாம், அப்படி இருக்கணுங்களா கண்டிப்பா? இல்லைங்க, அது கரெக்ட் இல்லை. அதாவது உங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வதில் அப்ஜெக்ஷனில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில், உங்களுக்கோ உங்கள் கணவருக்கோ விருப்பம் இல்லாமல் அது கம்பல்சரி இருக்கணும், இருந்தால் தான் நார்மல் டெலிவரி வரும் அப்படின்னு சொல்லி இல்லை, அது தவறான ஒரு கருத்துங்க. பொதுவாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா போஸ்ட் டேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு இந்த தேதியில் குழந்தை பிறக்கும், எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி, EDDன்னு வாங்க. அந்த தேதியில் குழந்தை பிறப்பு இருக்கும். ஆனால் அதை தாண்டி போகுது, போஸ்ட் மெச்சூரிட்டி அதை தாண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டீங்கன்னா அந்த விந்தில் இருக்கக்கூடிய ப்ரோஸ்டாக்லாண்டின் போய் கர்ப்பவாயில் படும்போது கர்ப்பப்பை சுருங்கி விரிந்து ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது நாங்கள் பொதுவாக சொல்கிறோமே தவிர நீங்கள் செக்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல. போஸ்ட் டேட்டட் விஷயந்தான் இது. சாதாரணமாக நீங்கள் தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்ளலாமா வேண்டாமான்றது நீங்களும் உங்கள் கணவருடைய விருப்பத்தையும் உங்கள் மருத்துவருடைய ஆலோசனையும் பொறுத்து. உங்கள் 2 பேருக்கு விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க. மருத்துவர் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்க. வேண்டான்னு மருத்துவர் ஆலோசனை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மருத்துவர் ஆலோசனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலலாம் இதை பற்றி ரொம்ப கேட்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி எவ்வளோ விஷயங்கள் தெரியும் விஞ்ஞானபூர்வமானது கேள்விக்கிறது. ஒருத்தன் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்றதுனால அந்த விஷயத்தில் அவங்க எக்ஸ்பர்ட்டுன்னு நம்ப வேண்டாம். மிக்க நன்றி உங்களுடைய கேள்விக்கு. அதாவது இன்னொன்று, கருச்சிதைவு அவங்க பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்க கருவுற்றதிலிருந்து எத்தனை மாதங்களுக்குள்ளே அது செஞ்சால் சரியாக இருக்கும்? அதாவது ஒரு 4 வாரங்களில் பண்ணலாம், அதிகபட்சம் 6 வாரம் வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அப்படின்னா கரு பெரிதாக இருக்கும், அதனால் தாய்க்கும் நல்ல உடல்நல குறைவு இருக்கும் அப்படின்வாங்க. இப்போல்லாம் நல்ல மாத்திரைகளே கருக்கலைப்புக்கு எளிதாக கிடைக்குது. ஈவன் ரொம்ப மாதங்களான கருவை கூட கலைக்கிறாங்க.
ஆனா ஆனா அது உடல் நலத்துக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்துமா? ஆமா, அது வந்து சாதாரணமா அட்வைஸ் பண்றதில்ல. இப்போ 22 வாரங்கள்ல வந்து கரு நல்லா இருக்கா, ஏதாவது ஊனம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கரு ஊனம் இருக்கிறதாக கண்டுபிடித்தா, ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இல்லை ஒரு ஊனமுற்ற குழந்தைன்னா பெற்றோருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக பாரமாயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை 22 வாரங்களுக்கு அப்புறம் கூட கலைப்பாங்க. அது வந்து மெடிக்கல் அட்வைஸின் பேரில் கலைக்கணும், அது மெடிக்கல் கேரோட கலைக்கணும். இப்போல்லாம் வந்து நல்ல பில்ஸ், எமர்ஜென்சி பில்ஸ்லாம் இருக்குது, நிறைய பில்ஸ் வந்துருக்கு. இயர்லியர் டேட்டில் கலைக்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையாக ஆக்கப்பட்டு விட்டது. அதனால் ஒரு 6 வாரத்துக்குள்ளே சீக்கிரமாக கலைக்கிறது தான் நல்லது. கண்டிப்பாக. இப்போ ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு நேரிடமிருந்து. சென்னை பெசன் நகர், திருவள்ளூர் நகரிலிருந்து செல்வம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. எனக்கு வயது 40, என் மனைவிக்கு வயது 39. எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள், 8 வயதில் ஒன்று, 6 வயதில் ஒன்று இருக்கிறாங்க. என் மனைவி லாப்ராஸ்கோப் மூலம் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். எங்களுக்கு இப்பொழுது ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என இருவரும் விரும்புகிறோம். இந்த லாப்ராஸ்கோப் அறுவை சிகிச்சையை நீக்கிவிட்டு மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்கொள்ள ஒரு மருத்துவ முறைகள் இருக்கா அப்படின்னு இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்னென்ன முறைகள், நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு இதுவாக கேட்டிருக்காரு. அதாவது நீங்கள் இன்னொரு குழந்தை பெறுறதுல பிரச்சனை இல்லை, எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று வந்து இந்த கருக்குழாயை அவங்க அறுவை சிகிச்சை மூலமாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ரீகேனலைசேஷன்னு சொல்லுவோம். இந்த கருக்குழாயை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் மறுபடியும் கருவுறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் கூட அந்த கருக்குழாயெல்லாம் மெல்லியதாக இருக்கிறதுனால சக்ஸஸ் ரேட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரீகேனலைசேஷனில் சக்ஸஸ் ரேட்டு கம்மியாக இருக்கும். இரண்டாவது கட்டமாக ஐவிஎஃப்னு இருக்குது, அதுதான் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு கருக்குழாயை கருத்தடை மூலமாக அடைச்சிட்டாங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக நீங்கள் எளிமையாக கருத்தரிக்கலாம். கருக்குழாயில் என்ன நடக்குது, கருமுட்டையும் விந்தும் சேர்ந்து கருவாக மாறுது. அந்த விஷயத்தை நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்ற போதில் வெளியே வச்சு பண்ணுறோம், லேபில் வச்சு பண்ணுறோம். உங்களுடைய விந்து எடுத்துக்கிறோம், மனைவியினுடைய கருமுட்டையில் எடுத்துக்கிறோம், ரெண்டையும் சேர்த்து கருவாக்கி கருவை கொண்டு போய் கர்ப்பப்பையில் வைக்கிறோம். இந்த முறையில் நீங்கள் எளிமையாக உங்கள் மனைவி கருத்தரிக்க முடியும். ஆனால் எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னீங்கன்னா அது சாத்தியமல்ல. அதுக்கு வந்து செக்ஸிங் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது, அது இந்தியாவில் அலோடு கிடையாது. இந்திய அரசாங்கம் இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு டிஸ்கிரிமினேஷனை மிக கடுமையாக எதிர்க்கிறது. அதனால் எந்த சென்டர்லையுமே இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் வந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், அதை நீங்கள் மறுபடியும் யோசிச்சுக்கோங்க வேணுமான்னு. ஆனால் ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்ற தீர்வு சரியல்ல. 2 முறை இருக்குது. ஒன்று ரீகனலைசேஷன், மறுபடியும் மறு ஆப்ரேஷன். அதை விட எளிமையான முறைன்னா டெஸ்ட் டியூப் பேபி முறையில் விந்து எடுத்து கருவையும் எடுத்து ரெண்டையும் ஒன்றாக்கி கருவாக்கி கருவை கர்ப்பப்பையில் வைக்கிறது தான் எளிமையான முறை. இப்போ இந்த டெஸ்ட் டியூப் பேபி முறை சொன்னீங்கல்ல, இதில் வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபி யார் யாருக்கு நீங்கள் வந்து அந்த மருத்துவம் பண்ணுறீங்களோ அனைவருக்குமே அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருமா? அதாவது டெஸ்ட் டியூப் பேபியில் வந்து ஒரு 35லேருந்து 40% வரை சக்ஸஸ் இருக்கும். எல்லாருக்கும் சக்ஸஸ்ன்றது சாத்தியமே இல்லை உலகம் முழுவதுமே. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட அது சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா கரு வரைக்கும் வளர்த்துடலாம், கரு உருவாக்கி கருவை கொண்டு போய் கர்ப்பப்பையில் வைக்கலாம். ஆனால் அந்த கரு போய் கர்ப்பப்பையில் ஒட்டாது. பல நேரங்களில் ஃபெயிலியர் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் டெஸ்ட் டியூப் பேபி வந்து யாருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ நமக்கு கடிதையில் இருந்தார் இல்லையா, எனக்கு ஒரு குழந்தை இருந்தது, இந்த மாதிரி குழந்தை இருந்து இன்னொரு குழந்தை வேணுன்றவங்களுக்கு சக்ஸஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா கரு நல்லாயிருக்கும், கர்ப்பப்பை நல்லா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். குழந்தையே இல்லை அப்படின்றவங்களுக்கோ கருக்குழாயில் டேமேஜ் ஆனவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரம் விந்துலையோ இல்லை கருமுட்டையிலையோ குறைபாடுகள் இருந்தால் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ 40 வருடம் 45 வருட பெண்ணுக்கு வந்து இதை பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா கரு முட்டை வயதுன்னு இதுக்குன்னு ஒரு வயது இருக்கா, இந்த வயதுக்கு மேலே இது பண்ணினாலும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? டெஸ்ட் டியூப் பேபியை பொறுத்த வரைக்கும் 40-45 வயதுக்கு மேலே பெண்களுக்கு பண்ண முடியாது, அவங்க கருமுட்டையை உபயோகப்படுத்தி. அப்போ கருமுட்டை தானமாக வாங்கி கணவரோட விந்தை வைத்து கருத்தரிக்க வைக்கலாம். கண்டிப்பாக. அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களுடைய பெண்களுக்கான பிரசவ நேரங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அது குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள், அதை எப்படி சரி செய்யலாம் என்ற உங்களோட பதில்கள் மிக்க விளக்கமாக அமைந்தன. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.